வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் அண்மை சிறப்பு செய்தி. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார். அந்த அரசியல் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பம் செய்திருக்கிறார். நீண்ட நாட்களாக பலவித யூகங்கள் நிலவி வந்த நிலையில் விஜயின் அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பு தமிழக அரசியலை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. காவலன் படம் வெளியாகும் பொழுதும் சில அரசியல் அழுத்தங்களை அவர் சந்தித்தார். தலைவா படம் வெளியாகும்போது டைம் டு லீட் என்கிற வார்த்தை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை அதிருப்தி அடைய செய்ததால் தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்ற காரணம் கூறி படம் வெளியாவது தடுக்கப்பட்டது. கொடநாடு எஸ்டேட்டுக்கு தயாரிப்பாளர் சந்திரபிரகாஷ் ஜெயினும் நடிகர் விஜயும் நேரடியாக சென்றும் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முடியவில்லை. பின்பு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் சமரசங்களுக்கு பிறகு தலைவா படம் வெளியானது. அவரது படம் மெர்சல் வெளியாகும் பொழுதும் ஜிஎஸ்டி குறித்த அவரது விமர்சனம் மத்திய அரசை விமர்சனம் செய்ததால் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் கண்டனத்துக்கு உள்ளாக நேரிட்டது. சர்க்கார் படத்தின் வெளியீடு நிகழ்ந்தபோது இலவசங்களை குறித்து படத்தில் எதிர்மறையாக கூறியிருந்ததால் அதிமுகவின் ஆர்ப்பாட்டத்தால் படம் வெளியாவதிலும் படம் வசூலும் பாதிக்கப்பட்டது. பின்பு ஒரு படத்தின் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜயை கையோடு பாதுகாப்பாக அழைத்துச் சென்று மத்திய அரசின் வருமான வரித்துறை ஒரு விசாரணை நடத்தியது. இது மிகப்பெரிய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. இவ்வாறாக நடிகர் விஜய் பலவித நிர்பந்தங்களுக்கு உள்ளாகியிருந்தார். கடந்த சில காலமாக அவர் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக நிகழ்த்தப்பட்ட மக்கள் பணிகள், இரவு பாடசாலை திட்டம், வெள்ள நிவாரண உதவிகள் அவர் அரசியல் கட்சி தொடங்கப் போவதன் அறிகுறிகளாக தென்பட்டன. ஆனால் கட்சி துவங்கி நடித்து கொண்டே இருப்பாரா, எப்பொழுது துவங்குவார் என்று பல யூகங்கள் வெளிவந்த நிலையில் இன்று தனது கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் விஜய். தமிழக வெற்றி கழகம், இதுதான் அந்த பெயர். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டுவர அரசியல் அதிகாரம் தேவை, நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், மக்களை சாதி மத பேதங்களால் பிளவுபடுத்தும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் என முட்டுக்கட்டைகள் உள்ளன. தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்துக்கு அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாநில உரிமைகள் சார்ந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கை கொண்ட மக்கள் விரும்பும் ஒரு சக்தியால் தான் அது முடியும். அதன்படி தமிழ்நாடும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்த வகையில் உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம். அதனால் எனது தலைமையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பம் செய்துள்ளேன். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பதே நமது இலக்கு. இடைப்பட்ட காலத்தில் தொண்டர்களை அரசியல்படுத்தி அமைப்பு ரீதியாக தயார் செய்து பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய போகிறோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் நாம் போட்டியிடுவதும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் அளிப்பதில்லை என்று செயற்குழுவும் பொதுக்குழுவும் முடிவெடுத்திருக்கின்றன. எனவும் அரசியல் தொழில் அல்ல, மக்கள் பணி, ஒப்புக்கொண்ட எனது படங்களை முடித்துவிட்டு அரசியலில் நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று கூறியிருக்கிறார் விஜய். விஜய் கட்சியை குறித்து சீமான் கூறும்பொழுது, துவங்குவது எளிது, தொடர்ந்து பயணிப்பது கடினம் என்றும், விஜய் கடினமாக உழைக்க வேண்டும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக மாற வேண்டும் என்று தெரிவித்தார். முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கூறும்பொழுது, அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், அதில் குறித்து அவர் கரையேறப் போகிறாரா அல்லது என்ன ஆகப் போகிறார் என்று இனிமேல் தான் தெரியும் என்றார். தொடர்ந்து இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான உங்கள் ஆதரவை தமிழ் செய்தி யூடியூப் சேனல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.